மோடி அரசை கண்டிக்கின்றோம். ரசிக்காதே ரசிக்காதே வஞ்சிக்காதே 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம். சட்டத்தை திரும்பப் பெறு, சட்டத்தை திரும்பப் பெறு, சட்டத்தை திரும்ப அடிக்காதே அடிக்காதே உழைக்கின்ற தொழிலாளர்களை மாறவிடு. ஆங்கிலேயன் காலத்திலிருந்து அடிமை இந்தியாவில் தொழிலாளர்கள் போராடி பெற்ற 27 சட்டங்களை இன்றைக்கு 4 தொகுப்புகளாக மோடி அரசு மாற்றியிருக்கிறது. இது முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவானது என்பதால் தான் இந்த சட்டத்தை இயற்றி 2 ஆண்டுகளுக்கு வரையில் நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த நாட்டில் தோன்றியது. தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் என அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருந்த மோடி அரசு பீகாரில் வாக்காளர் சீர்திருத்தம், தீவிர சீர்திருத்தம் என்கிற பெயரில் ஒரே தகப்பனுக்கு 120 பிள்ளைகள் பிறந்ததாக வாக்களித்திருக்கிறார். ஒரு கொட்டகை முகவரியில் 87 பேர் முகவரியோடு வாக்களித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசடி மூலம் பீகாரில் பெற்ற வெற்றியின் தெம்பால், அது கொடுத்த தைரியத்தால் இன்றைக்கு நிறுத்தி வைத்த இந்த சட்டத்தை மோடி அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இதனால் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பார்கள். நிரந்தர தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும். எவ்வளவு வேண்டுமானாலும் ஒப்பந்த தொழிலாளர்களை, தினக்கூலி தொழிலாளர்களை வைத்துக் கொள்ளலாம். அப்படி என்றால் நிறுவனம் நினைத்த பொழுது தொழிலாளியை நீக்கலாம், சேர்க்கலாம். அதே போல தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு பல்வேறு நிபந்தனைகள், 51 விழுக்காடு ஒப்புதல் அளித்தால் தான் தொழிற்சங்கம் தொடங்க முடியும். ஆங்கிலேயே 7 பேர் சேர்ந்தால் தொழிற்சங்கம் வச்சுக்கலான்னு கொடுத்தான். சுதந்திர இந்தியாவில் நம்ம மோடி 51% இருந்தால் தான் நீ தொழிற்சங்கமே தொடங்க முடியும் என்றால் தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படை உரிமையே பறிக்கப்படுகிறது. பெண்கள் இரவு நேரத்தில் எல்லா விதமான நிறுவனத்திலும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு. அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன உத்தரவாதம், அதுக்கு ஒன்றும் சொல்லலை. ஆகவே இப்படிப்பட்ட அதை தாண்டி நலவாரியங்கள், கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உள்ளிட்ட 20 வகையான நலவாரியங்கள் தொழிலாளர் துறையின் கீழ் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு. எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருப்பதை போன்று நலவாரியங்களிலும் முன்னோடியாக இருக்கிறது. இப்போ மோடி அரசு இந்த சட்டங்களை எல்லாம், இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டங்களை எல்லாம் ஒன்றாக இணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். ஏன்னா அவங்க சொல்றதே 2 சட்டம், கட்டுமான தொழிலாளிக்கு ஒரு சட்டம், பிற அமைப்பு சாரா தொழிலாளிக்கு ஒரு சட்டம், 2 தான் இருக்கணுன்றாங்க. ஆனால் இங்கே நடைபாதை வியாபாரிகளுக்கு, சவர தொழிலாளிக்கு, கலவை தொழிலாளிக்கு, தையல் தொழிலாளிக்கு எல்லாருக்கும் வாரியம் கொடுத்துருக்கோம். அவங்க பிரச்சனை தனித்தனி, அவர்களுக்கான உரிமை தேவை தனித்தனி. இவை எல்லாம் எதிர்காலத்தில் பறிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் இந்த மோடி அரசை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் பொறியாளர் ஜெகதீசன் தலைமையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மோடி அரசுக்கான கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் தொடரும். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அல்லது தொழிலாளர்களுக்கு விரோதமான எல்லா வகையான ஷரத்துகளையும் நீக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம். நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடக்குது. அடுத்து சென்னையில் நடக்குது, புதுக்கோட்டை, 2ஆம் தேதி கோவையில் நடக்குது. தொடர்ந்து எல்லா பகுதியிலும் இந்த போராட்டம் நடைபெறும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.